அவர் அப்படி பண்ணாரு? அவரு நான் நம்பவே இல்லை. நானு அவருக்கு ஏன் அப்படி பண்ணாருன்னே தெரியல. அடுத்தது யாரும் வரவே கூடாது, எல்லாருமே பொக்க கேசுங்க. அதுங்க அரோரா வரவே கூடாது, பைத்தியக்காட்சியாவும் வரதாவும் உண்மையா வரவே கூடாது. அது தூக்கமே வர மாட்டேன். வந்து அதை பாக்கிறதுக்கே விட்டேன். இருந்திருந்தேன்னா ஃபைனல்ல வச்சிருப்பாரு. பிக் பாஸ்ல இருக்கவங்கள கூட வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். பார்க்க மாட்டேன். இமோஷன் ப்ரோ, அவர் ஒரு இமோஷன் ப்ரோ. உப்பில்லாத கடல் மாதிரி ஆயிடுச்சு. கண்ணில்ல ப்ரோ, மனசு பொண்ணா இருக்கு ப்ரோ அவர் போனதுல இருந்து. ஏன் அவர் அப்படி பண்ணாரு? அவரு கேட்கவே இல்லை. அவங்க நீயே சொல்றீங்க. இல்ல நான் இதை எடுத்துட்டு ஏன் கேக்குறேன்னா, எனக்கு உண்மையா போன்ல பார்த்தது நான் நம்பவே இல்லை. நானு அவருக்கு ஏன் அப்படி பண்ணாருன்னே தெரியல. அவர் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு அது உள்ள. ஆனா அடுத்தது யாரும் வரவே கூடாது, எல்லாருமே பொக்க கேசுங்க. அதுங்க அரோரா வரவே கூடாது, பைத்தியக்காட்சியாவும் வரவே கூடாது. உண்மையா வரவே கூடாது. திவ்யாவனால பரவாயில்ல, அவங்க வரவே கூடாது. ஆனா வினோத் பண்ணது ரொம்ப தப்பு. காசு எடுக்காமே இருந்திருக்கலாம். அவர் தான் டைட்டில் வின்னரே. தயவு செஞ்சு அந்த காசை வைக்க சொல்லிட்டு அவர் திருப்பி உள்ள போக சொல்லுங்க. உண்மையா அவர் கஷ்டப்பட்டதுக்கு அவர் ரொம்ப சூப்பரா விளையாடினாரு. அவரு யாரை பத்தியும் பின்னாடி பேச மாட்டாரு. எதுவா இருந்தாலும் நேர்ல எல்லாமே சூப்பர். அதே மாதிரி பாரும் கமருதீன் போனது வந்து தப்பு தான். ஆனா அவங்கள அடிச்சாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய தப்பு. வேணும்ட்டா பண்ணேன்னு சபரி அவரே சொல்றாருல்ல. அவங்க கண்ணு எவ்வளவு பெருசு. அவங்களுக்கு எல்லாம் யார் ரெட் கார்டு கொடுக்கல. பாரு பண்ணது தப்பு தான். இப்ப அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்களா, அவங்க அது பேரு நடி சாண்ட்ரா. அது பண்றது என்னது ஆக்டிங், பயங்கரமா ஆக்டிங். அது அவ்வளவுதாங்க. அவங்க போயிட்டு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறோம். வினோத் போறது ரொம்ப வருத்தப்படுறோம். அப்படியா? வினோத் போனது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அவர் பண்ணது ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுங்க. அவரை நம்பி நாங்க எவ்வளவு பேர் நாங்க ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். ஏங்க அது மாதிரி பண்றீங்க? அதெல்லாம் நான் நார்மலாவே அழுதுருவேன் நான் கொஞ்சம் விட்டாலே. உண்மையா இப்ப என் பையன் போன்ல காமிச்சா நான் நம்பவே இல்லை. டே இன்னொரு வாட்டி காமிடா அப்படின்னு. இல்லம்மா அப்படிதாம்மா அப்படின்னு வினோத் எடுத்துட்டாருமா காசு. திருப்பி தெரியல. அவர் உள்ளதான் குழப்பது. அந்த அரோரா வந்து எனக்கு டிக்கெட் வந்துச்சு, எனக்கு டிக்கெட் முதல்ல அதுக்கு டிக்கெட் கொடுத்ததே தப்பு. பாரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரோரா வெளியே போயிருக்கணும். பரவாயில்ல விடுங்க. அவர் பாட்டெல்லாம் நல்லா கேட்டு அவர் இன்னும் என்கரேஜ் பண்ணுவோம். அவர் இன்னும் நல்லா வருவார். சூப்பர். அவர் ஹீரோவா வருவார். வரட்டும், ரொம்ப நல்லதுதான். வினோத் அண்ணா மட்டும் தான் பிடிக்கும். சரி, இப்ப வினோத் அண்ணா ஏதோ கேஷ் பேக்ஸ் எடுத்துன்னு அதான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது. அவரு நீங்க எப்ப பாக்ஸ வந்து எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்க்கல இல்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டேன். அப்பயே வந்து அதை பாக்கிறதுக்கே விட்டேன். நான் இருந்திருந்தேன்னா ஃபைனல்ல வச்சிருப்பாரு. நம்ம சென்னை ஃபுல்லா அவரு தான். எல்லாருமே அவர் தான் போட்டிருப்பாரு. மக்கள் சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனா தெரியலையா அவருக்கு? ஆமா, ஃபுல்லா அவருக்கு தான். ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. அதை வந்து இவங்கள கூட பிக் பாஸ்ல இருக்கவங்கள கூட வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாரு. பிக் பாஸே வந்து அவனுக்கு வந்து நீங்க போயிட்டா கூட உங்களுக்கு பேமெண்ட் தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து மாத்திருக்கலாம். அப்படி வேணா நடந்திருக்கலாம். வாய்ப்பே இல்ல. இவரு போயிருக்கவே மாட்டாரு. காசுக்காக எல்லாம் வந்து போயிருக்கவே மாட்டாரு. வினோத் அண்ணா மட்டும் தான் பிடிக்கும். அவரும் அடுத்து வந்து யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வினோத் அண்ணா மட்டும் தான் நினைச்சுங்க. பார்க்க மாட்டேன். யார் வின் பண்ணா பண்ணலாம் என்ன? வினோத் அண்ணா மட்டும் தான் நினைச்சிருந்தேன். வினோத் அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அவங்கள வந்து பேசி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணாங்களான்னு தெரியல. ஆமா, பண்ணாங்களான்னு தெரியல. இல்ல இவரே முடிவு எடுத்தாருன்னு தெரியல. ஆனா அவரு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஆமா, அவரு இந்த வீடியோ பார்த்தா கூட சொல்லுவாரு, நான் இப்படிதான், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படியே. உங்க பேர் திவ்யா, ஆனா வினோத் அண்ணா பிடிக்கும். அப்படிதான் இருக்கணும். வினோத் அண்ணா காசு போறாங்களே, இது மாதிரி கேஷ் பேக்ஸ் எடுத்துன்னு போயிட்டாரு. அப்படிலாம் இல்ல. என்ன சொன்னோடனே சோகமா இருப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா. அப்படிதான் இல்லைண்ணா.
கஷ்டமா இருக்கும். நம்ம வெளிய காட்டிக்க சீசன்ல கூட கவின் போயிருப்பாரு, அப்புறம் இப்ப அவர் பெரிய ஆக்டர் ஆகல. அந்த மாதிரி வந்து இவர் போனா இப்ப வெளில வந்து மக்கள் செல்வாகுதுல, ஆக்டரோட பெரிய ஆக்டர் ஆயிட்டு யாரும் டைட்டில் வின் பண்ணவங்க யாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா டைட்டில் வின் பண்ணாதான் இல்ல, மக்களை வின் பண்ணிட்டார்ல, அதனால வந்து பெரிய ஆக்டர் வெளில போயிட்டாங்க. அப்புறம் ஆனா அவர் எதுக்காக போனார்னு நினைக்கிறேன். ஃபேமிலி சிச்சுவேஷன். அதான் சொல்றேன் ஒரு வீடியோல பையன் வீடியோ வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காரு, வாடகை வர வீடு நிறைய பிரச்சனை. மக்கள் மனசு ஜெயிச்சிட்டாருண்ணா அவரு. அப்படி இருந்தா அவர் எடுத்துட்டாரு. அதுதான் ஜெயிச்சிருந்தா 50 லட்சம் ரூபா வச்சிருக்கோம். வருத்தம் தான். வருத்தப்படுற மாதிரி எல்லாம் இல்லையே நீங்க. ஜாலியா இருந்த மாதிரி. வருத்தத்தை இல்ல கேமரா பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு வந்துரும், மத்தபடி சோகமா தான் இருக்கும். சோகமா சொல்லுங்க ஒரு வாட்டி. சோகமா சிரிச்சுதா சிரிப்பா இருக்கும். நினச்சோம் டைட்டில் அவர் தான் வின் பண்ணுவார், ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் தான் ஜாலியாக சீரியஸாக போயிடுச்சு. சரி வின் பண்ணோம் நினச்சோம், கடைசியில் அவர் ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. நேற்று நைட்லேருந்தே ஒரு மாதிரி இது, அந்த படமும் ஆகலை, கானா வினத்தனோ வெளில போயிட்டாரு, அதுலேருந்து ஒரு மாதிரி நாடா ஒரு மாதிரி சோகமாக அது வெளில வரத்துக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. வீட்டுக்கு போனா கூட வீட்டுக்கு போனா கூட அந்த ஷோ பார்க்க தோணும். லைவ் நாங்கள் நைட்டு அந்த லைவ் காமெடி பண்ணுற வருஷம் பார்த்துனே இருப்போம். லைவ் போட்டுலாம் பார்த்துட்டு நைட்டு தூங்க கூட மாட்டேன், ஃபோன் பேசினேமா. அப்புறம் யாரை ஃபோன் பண்ண உடனே பிக் பாஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெறுப்பா. இப்போ யாரும் ஜெயிச்சுன்னு போனா எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லை பார்க்கறதுக்கு. எல்லாம் உள்ள வரும் ஒரே மாதிரி தான். அவர் கவுண்டர் பயங்கரமாக போட டைமிங்க்கு அதெல்லாம் பார்த்து ஜாலியாக இருக்கும். இப்போ அதை பார்க்கவே இருப்பாது. இன்னும் 5 நாள் யார் வேணா ஜெயிச்சுன்னு போங்கன்ற மாதிரி தோணிச்சு. நான் ஒரு படத்தில் நினச்சேன்னா அவள் தான், அவர் தான் சப்போர்ட்டு ஃபுல்லாக. நாங்கள் எல்லாருமே கானவனாத்தானங்க தான், நம்மள மாதிரி ஆளை தூக்கி விடுவோம். அவர் தான் ஃபுல் சப்போர்ட் வெளில வந்துட்டார்னா கானவனாத்தானங்க தான். ஹீரோவா நடிச்சானா அவள் தான் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். மக்கள் சப்போர்ட் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அவருக்கு தான் ஃபுல்லாக ஜெயிச்சா அத்த கவின் அந்த மாதிரி ஆயிடுவாரு. ஃபுல்லாக படம் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு ஃபுல்லாக. நீப்பா சேம் அப்படி காப்பி நம்ம வாய் தான் அவரு. அப்புறம் எடுத்திருக்க கூடாது, நல்லா விளையாடுற பர்சன் எடுத்திருக்க வேணாம் தான் நினைக்கிறோம் நாங்கெல்லாம். ஃபேமிலி இஷ்யூவா இருக்கலாம், இதுனா தெரியல, என்னன்னு தெரியல கரெக்டா. அவர் வெளியே வந்துதான் சொல்வாருன்னு நினைக்கிறேன். மேபி he is the need of money, அதனால கூட டைட்டில் வின் பண்றதை விட கேஷ் நீடா இருந்திருக்கும். அதனாலயோ மேபி நேம் ஃபேம் தேவைப்பட்டிருக்காது. ஐயோ வந்துட்டாரு உண்மையிலே வெளியே. ஆமா வந்துட்டாரு. நான் சும்மா நினைச்சேடா, வந்துட்டாரு. ஐயோ ஒன்னும் அவர் தான் ஜெயிப்பார்னு நினைச்சேன் நானு. லைட்ல நிறைய அவர் தான், அவர் ஏன் வெளியே வந்தாரு எனக்கே இப்ப தெரியுது, நீங்க சொல்லிதான். எல்லாருமே இதுதான் கேக்குறாங்க, எதனால போயிருப்பான்றதான் கேள்வி. இப்போ அவரு சரி ஃபேமிலி இஷ்யூ இருந்திருக்கும், எதனா கடன் இருந்திருக்கும். மொத்தமா அப்படியே நம்ம டைட்டில் வின் பண்ணலாம்னா என்ன பண்றது, நம்மளுக்கே அங்க இருக்கும் போது என்னென்னலாம் யோசிப்போம். அது மாதிரி அவர் எதனா யோசிச்சிருந்திருப்பாரா இருக்கும். இதுல அங்க இருக்கிறவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்கலாம், அவங்க அப்படியே மண்டையில ஏதோ ஓடி இருந்திருக்கும், அப்படி வந்திருக்கலாம். அவரு அப்படி அவரு இருந்திருந்தாருன்னா அவர் ஜெயிப்பாருன்னு அவங்க உள்ள இருந்திருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் இவருக்கு. ஏன்னா நார்மலா சாட்டர்டே சண்டே இதுலலாம் கிளாப்ஸ் அவருக்கு தான் மோஸ்ட்லி இதாகும் போது, சரி அப்ப இவர் எப்படின்னா பேசி வெளியே அமுச்சு விட்டோம்னா நம்ம அதுல பழையவா இருப்போம் நம்மளும் அந்த இதுல அப்படின்னு சொல்லி பேசியே பிரெயின் வாஷ் பண்ணி அமுச்சிருந்திருப்போம். எல்லாமே சேர்ந்து அப்ப பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இப்ப வெளியே வந்துட்டாருன்னா உங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் அவருக்கு? என்ன வெளியே சொல்ல உள்ள இருந்தாலும் வெளியே வந்தாலும் இனிமே அவருக்கான சப்போர்ட் இருக்கதான் போகுது. இனிமே மேல மேல அவர் போயிட்டே தான் இருப்பாரு. இனிமே ஏற்கனவே அவருக்கு டேலண்ட் அதிகம் தான், பாட்டு நிறைய பாட்டு எழுதுறாரு. இது ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா டப்புன்னு ஒரு லிரிக்ஸ் எழுதி டப்புன்னு ஒரு பாட்டை போடுறாரு. அது மாதிரி அவரு போயிடுவாரு, மேல போயிடுவாரு. பத்தி போயிட்டாருல்ல, அவரு காசு தேவைப்பட்டிருக்கோம்னா அதனால போயிருப்பாரு. கடன் நிறைய இருக்குன்னு வர சொன்னார்ல, அதனால ஒரு கேஷ் தான் முக்கியமா இருந்திருக்கும், அதனால அவர் போயிருப்பாரு. ஏன்னா இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். அவருக்கு நேம் தேவைப்படாதே இருந்திருக்கும், கேஷ் தான் முக்கியமா இருந்திருக்கும். நேம் விட ஒரு கேஷ் வெளியே போனா எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம இருந்திருக்கும், அதனால ஒரு கேஷ் எடுத்துட்டு போயிருப்பாரு. வருத்தப்படுறீங்களா? உண்மையா வருத்தப்படுறீங்களா? நான் அவரு இல்ல 2 பேர் யாராவது ஜெயிப்பாங்கன்னு வச்சிருந்தேன். எல்லார்கிட்டயும் போன் வாங்கி ஓட்டு போட்டுனா இருப்பா எல்லார் கையிலயும். அப்படியேம்மா ஃபேனா இருந்துட்டு நீ வந்து எதுவுமே பேசாம இருக்குது, கஷ்டமா இருக்கு கேக்குறது. எனக்கு நம்ப முடியல எங்களால இப்போ வரைக்கும். எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு நினைச்சேன். நான் கம்ருதீன் அவங்க எல்லாம் போன பிறகு வந்து சரி அடுத்தது வந்து கானா வினோத் தான், எப்பவுமே நம்ம தலை கானா வினோத் தான் நினைச்சேன். ஆனா அவரு கேஷ் பிரைஸ்ன்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது ஒரு இது ப்ரோ மனசுக்குள்ள கோமாயிருச்சு. அது நம்ம வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையில, இவங்க போவாங்க அவங்க போவாங்கன்னு. ஆனா கானா வீரன் வந்து அவர் மாதிரிதான், எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அவரு போயிட்டாரு. அது வந்து அந்த பிக் பாஸ் வந்து இப்போ
அவர் போனது அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இல்ல. கானா வினோதனா அவரா நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. முதல்ல வாட்டர்மெலன் சார் அவரு கூட நம்ம ஃபன் பண்ணாரு. இப்போ அவர் போனதுல இருந்து தான் பிக் பாஸ் வந்து எப்படி உப்பில்லாத கடல் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, அது ஒரு இமோஷன் ப்ரோ. அவர் ஒரு இமோஷன் ப்ரோ. நான் சொல்லாம கண்ணு கலங்குது உங்களுக்கு. கண் இல்ல ப்ரோ, மனசு புண்ணா இருக்கு ப்ரோ அவர் போனதுல இருந்து. ஃபேமிலியை பார்க்கணும்ல. அவரு என்னன்னா அரோரா வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு சொன்னாங்களாமே, இந்த மாதிரி 18 lakh கேஷ் இருக்கு, நீங்க எடுத்துட்டு போயிட்டு திரும்ப கூட வரலாம். ஓ அவருக்கு தெரியாதுல்ல இப்போ வெளியில இருந்தா டைட்டில் வின்னர் அவர் தான்ட்டு. ஓ அதெல்லாம் நிறைய பேர் சொன்ன இன்ட்டு கொடுத்தாங்க. பிக் பாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தனிமை ரொம்ப விரும்புற பர்சனா இருந்தாதான் உள்ள வந்து சர்வை பண்ண முடியும். அதுல கானா வினோத் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த மாதிரி அவரோட பர்சனாலிட்டி வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் டைப்பா இருந்துச்சு. உள்ள வந்து எல்லாரும் போயிட்ட பிறகு கமருதீனோ போயிட்டாரு. ஸோ எல்லாரும் வந்து இன்ட்ரோவர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண அவ்வளோ தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து இன்ட்ரோவர்டோட எப்படி அவ்வளோ சீக்கிரமா வந்து சேர முடியும்? அதான் ஒரு இமோஷன் ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு.